டைட்டில் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நீ ஏன் வைக்கப்பட்டு இருக்க? என்னால அந்த டைட்டில் சொல்ல முடியாது. ஏன்? பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. Shy is coming. Shy is coming? Yes, it's for the girls it's very very shy. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா முதல் இரவு பேட்டில். இது எப்படி சொல்றது? பாடல்கள் சொல்றாங்க. First night song battle. அப்படி சொல்றேன். முதல் இரவுன்னு சொன்ன உடனே ஒருத்தவங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். ஆமா வரும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இது வந்து எப்போதுமே வந்து பசங்களுக்குள்ள வந்து அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த சம்பவம்ல சரித்திரம். இந்த கேர்ள்ஸ் வந்து ஏய் என்னடி ஆச்சு பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சிறப்பான ஆள் நீ அப்படின்னு பேசிப்பாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் நைட் சொன்னீங்கல்ல, எனக்கு ஒரு டவுட். எது? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இத பத்தி இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நாங்க வரட்டுமா? இங்க வரீங்களா? என்கிட்ட மட்டும் தானே கேட்பேன்? இல்ல 2 பேர்கிட்டமே கேட்பேன். இதான் நேரம், இந்த பேட்டை பாயில நேரம். வா 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 வா. ஜட்ஜஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. இதுக்கு மேல நாங்க இது தப்பா எடுத்துக்க மாட்டோம். செட் ஆகல, ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. அதாவது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் லாஸ்ட் நைட்டுக்கும் என்ன வித்தியாசம்? என்னடா குழப்புற? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் வரும், லாஸ்ட் நைட் லாஸ்டா வரும். சார் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? அதாவது பெட் மேல பூ போட்டு அங்கங்க போட்டு அலங்காரம் பண்ணா ஃபர்ஸ்ட் நைட். Hey, y'all come look at this. அதே பெட் மேல நீங்க படுத்து உங்க மேல பூவை போட்டு அது லாஸ்ட் நைட். பார்த்திபன் ஏதோ சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே கச்சேரிக்கு போயிட்டு நான். எது? சூப்பர் பா. 5000 இன்கிரிமென்ட். ஓகே. கல்யாணம் முடிஞ்ச உடனே நாதஸ்வர கச்சேரிக்கு போயிட்டேன். நான் கச்சேரி ஒரே நாள்ல முடிஞ்சிருது. ஆனா கொஞ்சம் பயம். இன்னொரு நாள் தங்கிட்டு மறுநாள் நாள் தான் வந்தேன். 3ஆம் நாள் தான். இல்ல புரியல. இதுல எப்படி லாஜிக் இருக்கு? சார் நானும் கல்யாணம் முடிச்ச அப்புறம் கச்சேரிக்கு போயிட்டேன். இந்த நேரத்துல ஆட்டோ வேண்டி கிடக்குது. வீட்டுல பொண்டாட்டி தொலை தாங்க முடியல சார். அதனாலதான் நானே நைட் டியூட்டி வாங்கி. யாரா அது கரெக்ட்டா கல்யாணம் நடந்தா பார்த்து ப்ரோகிராம் புக் பண்றது? எனக்கு இது சரியா பண்ணல. ஃபர்ஸ்ட் நைட் பாடல்கள் அப்படினோனே எங்க டீம்ல முதல்ல கை தூக்குனது சாம் விஷால் தான். சூப்பர். எதுக்காக கை தூக்குனா என்ன ஏதுன்னு தெரியல. அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு. மன்னர் மன்னன் the god வந்திருக்காரா? வந்திருக்காரு. இருக்காரா? இப்போ எங்க இருக்காரு மாக்கப்பா? அவரை கூப்பிட்டு குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஹலோ மன்னர் மன்னன், எப்படி இருக்கீங்க? உங்களை பத்தி நான் அடிக்கடி ஷோல பேசுவேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? இல்ல பாப்பீங்களா ஷோஸ்லாம்? நல்லா இருக்கா சார்? அதாவது இப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் பார்க்கும்போது ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல். எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்களா? பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்க மாட்டாங்க. ஒன்னரை மணி நீ ஒரு கார்டரா அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் டாப் கியரை போட்டு மேல தூக்குமா? அதான் வர்க்கி. பேர் சொல்லுங்க. சிலம்பரசன். சிலம்பரசன் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஷோக்கு வரணும். ஓகேவா? Thank you சார். Thank you சார். யா நீங்க பாடுவீங்களா மன்னர் மன்னன்? பாட மாட்டேன். கவிதை ஏதாவது? இல்ல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் போயிடுச்சு. தெரியும் மன்னன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? மன்னன் நிறைய ஹஸ்பண்ட்ஸ்க்கு இதான் ப்ராப்ளம். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். சரி எனக்கு ஒண்ணு சொல்லுங்க மன்னர் மன்னன். எப்பவுமே அப்படிதான் இருக்காங்க. வீட்லயும் அப்படிதானா? இல்ல வீட்லலாம் அப்படி இருக்க மாட்டாங்க. உள்ள கைய முறிக்கிட்டு நெஞ்சில குத்துறாயா? குத்துறா. ஐயோ ஐயோ. வீட்ல எப்படிப்பட்ட ஆளு அவங்க? வீட்ல எல்லாம் சாஃப்ட்டா தான் இருப்பாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் உங்களை பார்த்து மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்து மாறிட்டாங்கல்ல? எதிரி இங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்கு. வெரி குட். நம்ம லைஃப்ல யாரையாவது மாத்துறோம் அப்படின்னு என்னமா பிரச்சனை உனக்கு? கையை பிடிக்க கூடாது அவ்வளவுதான். ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. நான் புடிச்சுக்கிட்டா நிக்கிறேன். நான் நல்லா பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண மாக்கப்பா இப்படி வாங்க மாக்கப்பா. சொல்லுங்க. அட கடவுளே, அட கடவுளே. ஐயோ மீண்டும் மீண்டும். இப்போ இவ்வளவு நேரம் கூட எனக்கு வந்து அந்த மனுஷங்கிட்ட வேற மாதிரி பேசணும்னு தோணல. ஆனா எந்த நிமிஷத்துல இருந்து நீங்க இப்படி பண்ண ஆரம்பிச்சீங்களோ இதுக்கு அப்புறம் நான் எப்படி கொளுத்துறேன்னு பாருங்க. அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். சொல்லுங்க மன்னர் மன்னன். அப்புறம் லைஃப்ல உங்க வைஃப் இப்படி அடுத்த கட்டத்துக்கு போறத பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? பேக் சைடு நல்லாவே இல்ல, கொஞ்சம் திரும்பி. டேய் உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தி எல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ?
அதனாலதான் அது உங்க சைடு காட்டுறேன் இல்லையா? பாத்துக்க. இத நீங்க எதிர்பார்க்கல. லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா மன்னர்? லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜா? ஆமா. லவ் மேரேஜா? எப்படி? சொல்றா தயவு செஞ்சு சொல்லு. ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும் போது பாத்திருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்தீங்க? நெய்வேலி. நெய்வேலி. சென்னை பக்கம் வந்திருந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்திருக்கும். நான் குமார் அவசரப்பட்டிய சோலி முடிச்சு நான் எதுவும் சொல்லமா? நான் எதுவும் சொல்லல. அவரே ஒரு வாயால சொல்றாரு. ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. என்ன ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா பண்ண நெய்வேலில இருந்து பஸ்ல காலை மடக்கின்னு வந்திருப்பீங்க. இப்ப வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காலே அது மாதிரி ஆக போகுதுன்னு நினைச்சு பயப்படுறீங்களா? நீ எதுக்கு ரெடியா இருக்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. எமோஷனல் ஆகாதி. Okay, nice meeting you மன்னர்.